வணக்கம் மக்களே. இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா கிரைசில் இவங்க 28 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 18% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 7% அதிகரிச்சிருக்கு. HDFC லைஃப் இவங்க 2 ரூபீஸ் 10 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 4% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஈக்குவலண்ட் 5250 crores 254 crores அதிகரிச்சிருக்கு. இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 12% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அதிகரிச்சிருக்கு. வாரி ரினியூவபிள்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 66% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 1102 crores அதிகரிச்சிருக்கு. இதுவே கடந்த ஆண்டுல 477 crores இருந்திருக்கு. ஃபுல் இயர்ல இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மொத்தமா 478.7 crores இருக்கு. VST இண்டஸ்ட்ரீஸ் இவங்க 12 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 23% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 4.6% குறைஞ்சிருக்கு. வேகா ஜுவல்லர்ஸ் இவங்க 4:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா 24 ஏப்ரல் கொடுத்துருக்காங்க. விப்ரோ இவங்க Q4 ரிசல்ட் அண்ட் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி இவங்க 15,000 crores ஒர்த்துக்கு பைபேக் பண்றாங்க. இவங்க ஒரு ஷேருக்கு 250 பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விப்ரோ இன்னைக்கு 210ல க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரீமியம் ப்ரைஸ்ல பைபேக் பண்றாங்க. டெண்டர் ஆஃபர் உட்படியா பைபேக் பண்றாங்க. ஸோ மொத்தமா இவங்க 5.7% ஆஃப் டோட்டல் பெய்ட் அப் ஈக்விட்டியை வந்து பைபேக் பண்றாங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 2% டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 7.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடி செக்மெண்ட்ஸ்ல இவங்களோட ரெவன்யூ 0.6% சீக்வென்ஷியலி USD டேர்ம்ஸ்ல அதிகரிச்சிருக்கு. ஃபுல் இயர்ல இவங்களோட கிராஸ் ரெவன்யூ 4% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்கம் 0.5% அதிகரிச்சிருக்கு. ICICI லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் இவங்க 7 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 7% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட டோட்டல் இன்கம் 17% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் ப்ரீமியம் ஏர்ன்ட் 10% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அதிகரிச்சிருக்கு. HDFC AMC இவங்க 54 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் இயருக்கான ப்ராஃபிட் வந்து 16% அதிகரிச்சிருக்கு. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 623 crores இருக்கு. இது 2.4% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 17% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட டோட்டல் இன்கம் 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. HDB ஃபினான்ஷியல் இவங்க 2 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா 11% அதிகரிச்சிருக்கு. எலகான் இன்ஜினியரிங் 1 ரூபி 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் -6 crores இருக்கு. இவங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் லாஸ் இருக்கு 101.7 crores. ஸோ இவங்களோட ரெவன்யூமே வந்து குறைஞ்சிருக்கு 6.5% டிக்ளைன் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபுல் இயருக்கு 17.8% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவராலா வந்து இவங்க ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடிசி இந்தியாலே வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி இவங்களுக்கு தான் குளோபலி ரெகக்னைஸ்டு ஃபார்ம் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட்கான FSA 3 சில்வர் பெஞ்ச்மார்க் வந்து கிடைச்சிருக்கு இவங்களோட ரைஸ் அண்ட் வீட் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ இது மூலமா இவங்களோட எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் இனிமே எக்ஸ்போர்ட் ஆகிறது அதிகரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் இவங்க 2 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் லாஸ் அதிகரிச்சிருக்கு 211 crores இருக்கு. இவங்களோட ரெவன்யூ 82% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. GTPL ஹாத்வே 2 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 5% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ICICI Prudential லைஃப் இன்சூரன்ஸ் இவங்க 1 ரூபி 65 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 58% இன்க்ரீஸும் இவங்களோட நியூ பிஸ்னஸ் வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 24.7% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ரீமியம் இன்கம் 17% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஆனந்த் ரத்தி ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இவங்க 5 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் இயர்க்கு இவங்களோட ரெவன்யூ 10% இன்க்ரீஸும் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 126% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எபிட்டா மார்ஜின் 43% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. EAMCO எலக்ட்ரான் இவங்க 4 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் இயர்க்கு நெட் ப்ராஃபிட் 21% டிக்ளைன், ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 57% டிக்ளைன், ரெவன்யூ 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விப்ரோ இன்னொரு நியூஸ் இருக்கு. இவங்க டெஃபினட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா கஸ்டமர் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அசோசியேட்டட் ஒர்க் ஸ்பேஸ் வந்து இவங்க அக்வயர் பண்றாங்க. ஸோ இதுக்கு ஆல்ஃபா நெட் கன்சல்டிங்கிற நிறுவனத்தோட இவங்க வந்து டெஃபினட் அக்ரிமெண்ட்ல வராங்க. ஸோ இதுக்காக இவங்க $70.8 million ஸ்பெண்ட் பண்றாங்க. ஜஸ்ட் டயல் இவங்க நெட் ப்ராஃபிட் 36% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்டிவ் லிஸ்டிங்ஸ் 12% இன்க்ரீஸும் டோட்டல் யூனிக் விசிட்டர்ஸோட டேரிஃப் பார்த்தீங்கன்னா 4% டிக்ளைனும் காமிச்சிருக்காங்க. BCCL இவங்களுக்கு 1 month லாக்இன் எக்ஸ்பைரி வருது. ஸோ 1% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டி வந்து ஃப்ரீ ஃபார் ட்ரேடிங்க்கு வராங்க. ஸோ இதோட அப்ராக்சிமேட் வேல்யூவேஷன் 1939 crores இருக்கு. ஸோ இந்த லாக்இன் எக்ஸ்பைரிக்கான டேட் April 15. ஸோ லிஸ்டிங் ப்ரைஸ்க்கு அப்புறமா இவங்க வந்து ஸ்டில் 42% பாசிட்டிவ்ல தான் இன்னும் இருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ இவங்க வந்து நியூ வேகோ எலக்ட்ரிக் 3-wheeler ரேஞ்சை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க April 14 அன்னைக்கு. ஸோ இதில் வந்து 4 மாடல்ஸையும் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3.12 lakhs இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ஜெரோதால எப்படி ஆன்லைனில் பைபேக்கு அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டு சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம்.